இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேரையா படிச்சிருக்கீங்க? இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதை குறித்து பார்க்கலாமா? சரி வாங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் என்று சொன்னால் ராத்திரியில் இருட்டில் எந்த வெளிச்சமும் இல்லாத இடத்துல இருக்கிற ஜனங்களை பற்றி அவர் பேசுகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியா? இல்லையா. அந்த நாட்களில் ஒருவர் மேலும் வேத வெளிச்சமானது இல்லாததுனாலே அவர்கள் மக்கி போன ஒரு காரில் சிக்கப்பட்டிருந்தார்கள் ஜனங்கள். நப்தலி, செபுலோன் இப்படிப்பட்ட தேசத்தின் வழியாக போகும்பொழுது ஒருத்தருக்கு கூட வார்த்தையை பற்றி தெரியல. இருளில் இருக்கும் ஜனங்கள் இவர் அங்கே போகும்பொழுது கவனிச்சிங்கன்னா 100 வாட்ஸ் பல்பு மேலெல்லாம் போட்டுன்னு போனாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அதுக்கு அர்த்தம் அது இல்லை. இவர் வார்த்தையின் வெளிச்சமாக இருந்தார். அந்த ஜனங்கள் மத்தியிலே போகும்பொழுது அந்த வெளிச்சமானது அவர்களுக்குள் இருக்கிற இருளை அகற்றினது. தெரியுமா உங்களுக்கு? அது இருளை அகற்றினதுனாலே தான் அந்த வெளிச்சத்தில் இருந்த, அதாவது இருளில் இருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் வெளிச்சத்தை திரும்பி பார்த்தாங்க, சத்தியத்தை திரும்பி. என்னையா சத்தியம் நீங்கள் கேட்கலாம், வேற எதுவும் இல்லையா? தீர்க்கதரிசிகள் அந்நாளிலே அவர் வருவார் வருவார் வருவார்னு யோபு முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளெல்லாம் பேசினார்களே, அந்த வருகையை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த வருகை வராத பட்சத்தினாலே ஒருவனுக்கும் போதிக்க தெரியவில்லை. அதனாலே அவர்கள் இருட்டிலே கிடந்தார்கள். அவர்கள் வெளிச்சத்திற்கு வர முடியல. அதனால இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்றால் வார்த்தையானது அவரிடத்திலே வெளிப்பட்டது. அதனாலே அவர்கள் எல்லா இருளும் அவர்களை விட்டு கடந்து போய் வார்த்தையின் வெளிச்சமானது அவர்களிடத்தில் பிரகாசிக்க செய்தது. தெரியுமா ஐயா? எத்தனை பேருக்கு தெரியும் இது? ஆனால் இருள் இருக்கிறவர்கள் அப்பொழுது இருள் தான் இருந்தாங்க, வெளிச்சம் வந்த பின்னாடி கூட. ஏன்னா ஒழிச்சிட்டாங்க போய். இன்னைக்கும் அதை குறித்து தான் மரண இருள் திசையில் இருக்கிற வெளிச்சம் உதித்தது என்றது அடுத்த செய்தியில் பார்க்கலாம். Glory to God.